வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பெச்சு. நான் உங்க ஜாக். பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், கமலஹாசன் மற்றும் பலர் நடிச்சு நாகாஸ்வின் டைரக்ஷன்ல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பேன் இண்டியன் படமா இந்தியாவோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிலிமா 600 கோடியில உருவாயிருக்கு கல்கி 2898 படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்கு பார்க்கலாமா வேண்டாமான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்கி இந்த படத்தோட கதை என்னன்னா, மகாபாரத போர்ல தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. துவாரணாச்சாரியோட மகன் அஸ்வத்தமா பாண்டவர்களுக்கு எதிரா ஒரு அஸ்திரத்தை ஏவ இதை பார்த்த கிருஷ்ணர் இப்படி பண்ணக்கூடாது அஸ்வத்தமான அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கிருஷ்ணருக்கு எதிராவே ஒரு அஸ்திரத்தை ஏவுறான். இதுல காண்டான கிருஷ்ணர், ஏன் மேலேயே நீ அஸ்திரத்தை ஏவுறியா, இனிமேல் உனக்கு சாவே கிடையாது, சாவுக்காக ஏங்க போறேன்னு ஒரு சாபத்தையும் விட்டுறாரு. இதை கேட்ட அஸ்வத்தமா, ஐயா சாமி தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு ஏதாவது சாப விமோச்சனம் இருக்கான்னு கேட்கிறப்போ, இருக்கு, கூடிய சீக்கிரமே கலியுகம் பிறக்க போகுது, கலியுகம் பிறந்துட்டா அதர்மம் தான் தலை தூக்கி நிக்க போகுது, அந்த நேரத்துல மனிதநேயமே இருக்காது, இந்த உலகத்துல முழுசாவே இருள் சுந்தரம், இருள்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு தாயோட வயிற்றுல இருந்து நான் அவதரிப்பேன், என்ன கருளை அழிக்கிறதுக்காகவே ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட இருந்து நீ தான் என்ன பாதுகாக்கணும்னு அஸ்வத்தமா கிட்ட சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் பல காலங்கள் கடக்குது. இப்போ கலியுகமும் பிறந்தாச்சு. கலியுகத்துல நீர் வறண்டு போச்சு, கடல், ஆறு எதுவுமே கிடையாது, பறவைகள், விலங்குகள், எந்த உயிரினமும் கிடையாது, ஏன் மரம் கூட கிடையாது, எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட இந்த உலகமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. மீதி இருக்கிறது காசி மட்டும்தான். அங்கதான் சிலர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காசிலையுமே மனிதன் வாழ்றதுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது. காற்று கூட ரொம்பவே மாசாகிதான் கிடக்கு. இப்படி கொடூரமா பூமி இருக்க நிலையில சொர்க்கம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுதான் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் பூமியில இருந்து எடுக்கப்பட்ட எல்லா உயிரினமும் வளமும் எல்லாத்தையுமே பதுக்கி வச்சிருக்கான் ஒரு அரக்கன். அந்த அரக்கனோட பேர் தான் சுப்ரீம் யாஸ்கின். அவன் தான் பூமியில இருந்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்து ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி அதை ஆண்டுட்டு இருக்கான். அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போகணும்னா யூனிட்ஸ் இருந்தா மட்டும்தான் போக முடியும், அதாவது பணம். அந்த பணம் இருக்கவே பணக்காரை மட்டும்தானே, பணம் இருந்தா வா, பணம் இல்லாட்டி போன்னு ரொம்பவே கொடுமையா அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஏழைகளை பிடிச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்தி கொண்டுட்டே இருக்காங்க. இதுக்கிடையில நம்ம கதாநாயகன் அவருமே ஒரு பவுண்டி ஹண்டர் தான், எப்படியாவது காம்ப்ளெக்ஸுக்கு போகணும் தான் அவரோட எய்மே. அப்போதான் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, தீபிகா படுகோனை கொண்டு வந்தா உனக்கு காம்ப்ளெக்ஸ்குள்ள அனுமதி இருக்கு, உன்னை பர்மனண்டா காம்ப்ளெக்ஸ்குள்ள அலோவ் பண்ணுவோன்னு. அதை கேட்ட பிரபாஸ் சும்மா இருப்பாரா, கிளம்புறாரு தீபிகா படுகோனை பிடிக்கிறதுக்காக. அங்கதான் மகாபாரதத்துல வந்த நம்ம அஸ்வத்தமா முட்டுக்கட்டையா நிக்கிறாரு, தீபிகா படுகோனை காப்பாத்துறதுக்காக அவர் காவலா நிக்கிறாரு. ஃபைனலா தீபிகா படுகோனை அஸ்வத்தமா கிட்ட இருந்து பிரபாஸ் கடத்திட்டு கொண்டு போனாரா. சுப்ரீம் எதுக்காக தீபிகா படுகோனை கேட்கிறாரு. இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். படத்தோட பட்ஜெட் 600 கோடி. அந்த 600 கோடியை பயங்கரமா செலவு பண்ணி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒவ்வொன்றுமே செதுக்கி இருக்காங்க. எந்த இடத்துலயுமே பிசுறு தட்டவே இல்லை. பரவாயில்லையே, இந்தியன் சினிமாலையும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இப்படி ஒரு படம் எடுக்கலாமான்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காரு டைரக்டர் நாகாஸ்வின். படத்துல காம்ப்ளெக்ஸ காட்டின விதம், அதுல வந்த வார் சிப்ஸ், கமலஹாசனை காட்டின அந்த சிஜிஐ, காசிய மேட் மேக்ஸ் ஃபியூரியில வர்ற மாதிரி ஒரு பாலைவனமா காட்டினது எல்லாமே தரமாவே பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ பொறுத்தவரை விஎஃப்எக்ஸ் தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா ஸ்டண்ட் கோரியோகிராஃபியுமே பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. காசியில அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸ்க்கும் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல பிரிட்ஜ்ல நடக்கிற அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே தெறிக்க விட்டுருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக், இது எல்லாமே ஒரு ஃபேண்டசி மூவிக்கு எது தேவையோ அதை கரெக்டாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. எந்த வித இடத்துலயுமே அந்த அளவுக்கு பிசுறு தட்டல. மொத்தத்துல இந்த படம் டெக்னிக்கல் வைஸா செம சவுண்டான படம். டெக்னிக்கலா எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஆக்டிங்குமே இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஹீரோ பிரபாஸை மட்டும் போக்கஸ் பண்ணி போகாம இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸுக்கு ரொம்பவே ஸ்கோப் கொடுத்து அவங்களுக்கு நடிக்க ஸ்பேஸும் கொடுத்து நல்லாவே அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணிருக்காங்க. குறிப்பா அமிதாப் பச்சன்லாம் பாத்தீங்கன்னா இவர் தாப்பா ஹீரோன்னு சொல்ற அளவுக்கு செம்மையாவே பண்ணியிருந்தாரு. தீபிகா படுகோனோட கேரக்டருமே ரொம்பவே முக்கியமான கேரக்டர் தான். அவங்களுமே கொடுக்கப்பட்ட கேரக்டர் நச்சுன்னு பண்ணியிருந்தாங்க. பிரபாஸோட ஆக்டிங் தான் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம விஜய் ஆண்டனி ஃபேஸ்ல எந்தவித ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கும்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இவருமே பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. படத்துல 2 சீனுக்கு தான் வருவாரு. 2 சீன்ல வந்தாலும் நான் தாண்டா நடிகன்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. இவங்களை தவிர்த்து இந்த படத்துல நடிச்ச திசா பாட்னி, பசுபதி, கைரான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் தான் சும்மா தீயா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமே பயங்கர விறுவிறுப்பா ஸ்கிரீன்ல இருந்து நம்ம கண்ணை நகட்டவே முடியாது, அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா கொண்டு போயிட்டு இருந்தாங்க.
அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் சும்மா நெயில் பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டுமே வச்சிருந்தாங்க. அப்படி இருந்துச்சு அதெல்லாம். பிரபாஸோட ட்ரூ ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிற இடம், கமலஹாசன் ஃபைனலா ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அந்த இடம் எல்லாமே நம்மள சீட்டு எட்ஜ்ல உட்கார வச்சு ஒரு கூஸ்பம் மொமெண்ட் கொடுக்குற இடமா இருக்கும். இது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஏகப்பட்ட கேமேஸ் இருக்கு. இவர் வருவாரு, அவர் வருவாரு, அவங்க வருவாங்க. எத்தனை பேரா இருக்கீங்கன்ற மாதிரி நம்மளுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு அதெல்லாம். என்னடா கேப்பே விடாம இந்த படத்தை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கே, படம் அந்த அளவுக்கு இருக்கா, நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துல நெகட்டிவ் இருக்கு. படத்தோட ரன் டைம் மொத்தம் 3 மணி நேரம். இந்த படம் 3 மணி நேரம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. படத்தை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரமா கூட ட்ரிம் பண்ணியிருந்தா படம் இன்னுமே எங்கேஜிங்கா சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கும். ஆனா படத்தோட லென்த் ரொம்பவே நீளமாக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே போர் ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மீதி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே போரிங்கா மொக்கையா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வீட்டுக்கு போலான்ற அளவுக்கு மனசே போயிடும். பிரபாஸோட இன்ட்ரோல இருந்தே அந்த லாக் ஸ்டார்ட் ஆயிரும். பிரபாஸோட இன்ட்ரோ மட்டும் இல்ல, அவர் வர்ற எல்லா சீன்லயுமே ஏன்டா நீ வர்றான்ற அளவுக்கு ரொம்பவே மொக்கையா பண்ணி வச்சிருந்தாங்க. சலார்ல என்னன்னா மாசா காட்டுன்னு ரொம்பவே மொக்க பண்ணி வச்சிட்டாங்க. இந்த படத்துல என்னன்னா ஜாலியா காட்டுன்னு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கானுங்க. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பிரபாஸ் வர இடம் எல்லாமே யாரா இவன் எதுக்குடா வர்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே மொக்கையா இருந்துச்சு. பட் இந்த அஸ்வத்தமா வந்தா போதும். அஸ்வத்தமானா வேற யாரும் கிடையாது, அமிதாப் பச்சன் தான். அவர் வர எல்லா சீன்லயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தெரிச்சிச்சு. அவர் தான் ஒரு ஆறுதலாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே இருந்தாரு. இவரை தவிர்த்து தீபிகா படுகோனோட அந்த போர்ஷனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும். அவங்களோட சீனுமே இந்த அளவுக்கு காட்டிருக்க தேவை கிடையாது. லைட்டா காட்டிருக்கலாமே, ஏன்டா இவ்வளவு காட்டுறீங்கன்னு ரொம்பவே லேகா தான் போச்சு. மொத்தத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நீங்க கம்முன்னு பாத்துருங்க. செகண்ட் ஹாஃப் தெரியா இருக்கும், நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. பரவாயில்லைங்க, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி கொதறி வச்சாலும் இன்டர்வெல்ல கொஞ்சம் மாசாவே வச்சிருந்தாங்க. இன்டர்வெல் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு செகண்ட் ஹாஃப் பார்க்கலான்னு. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்ததுமே இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துல இருக்குன்னு நீங்களே சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு இதுல இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க, அந்த புஜ்ஜி வண்டி கூட நம்ம பேட்மேனோட பேட் மொபைல் தான். அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வர ஒரு சில சீன்ல நம்ம பிரபாஸ் அயன்மேன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பேச காட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வக்காண்டா ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த இடத்தோட பேரு சம்பாலா. அந்த இடத்துக்கு போனதுமே வக்காண்டா ஃபீல் டெஃபினட்டா நம்மளுக்கு வரும். அந்த இடத்துல இன்ஃபினிட்டி வார் ஸ்டைல்லையுமே ஒரு சண்டை நடக்கும் கிளைமேக்ஸ்ல. எப்படி கிளைமேக்ஸ்ல விசனை காப்பாத்துறதுக்காக வக்காண்டால சண்டை போட்டு ரொம்பவே பாடுபட்டு இருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தீபிகா படுகோனை காப்பாத்துறதுக்காக சம்பாலா முழுக்கவே போராடிட்டு இருப்பாங்க. இப்படி படத்துல ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன் இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட அந்த காசு இடத்த கூட நம்ம மேட் மேக்ஸ் ஃபியூரி மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், படத்துல காப்பியோ இன்ஸ்பிரேஷனோ எது பண்ணாலுமே படத்தை கொஞ்சம் நல்லாவே பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஓகே தான். அதே மாதிரி இந்த கல்கி 2898 படம் முழுக்கவே மகாபாரதத்தை அடாப்ட் பண்ணி எடுத்த படம் தான். உங்களுக்கு இந்தியன் மித்தாலஜி பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி இந்த படத்துல குறை சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் மொக்கையா போனாலும் செகண்ட் ஹாஃப் அந்த படத்தவே காப்பாத்திருச்சு. கிளைமேக்ஸ்ல சும்மா தெரியா பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒஸ்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், தரமான செகண்ட் ஹாஃப், தீயான கிளைமேக்ஸ். அப்சல்யூட்லி இந்த படத்தை தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு வெற்றி பேச்சோட ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நீங்க கல்கி படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட் என்னங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை. வாட்டா.